ஹாய்டா, எனக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கு டேக்கியோட ஒரு 3 ஷார்ட் ஓகேவா. அந்த நேம் வந்துட்டு மேரி டு பேண்ட்மேட். இதில் பியூட்டிஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்கடா ஓகேவா. அப்படி ஸ்டோரியில் போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு டேம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 5 பசங்க இப்போ ரீச் ஆயிருப்பாங்க. 5 மெம்பர்ஸ் மட்டும். எனக்கு அவங்கள லீவு போயிருப்பாங்க. 15 டேஸ் வந்துட்டு ஹாலிடேஸ்க்காக வீட்டுக்கு போயிருப்பாங்க. நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்காங்க எல்லாருமே. இப்போ ஒரு பர்சன் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஜிக்கே சொல்கிறாங்க சொல்லுவோம் ஏன்னாச்சு யார் ஓகே சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் இருக்கானே, ஆமாம் வீட்டுக்கு வந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. கால் பண்ணி அவங்க கால் பண்ணவே இல்லை, டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. இவன் குரூப் சாட்டில் கூட எல்லாத்தையும் பேசுகிறேன், என்கிட்ட மட்டும் பேசவே இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே எல்லாரும் பிஸியாக இருந்திருப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை இது வரைக்கும் அவங்க மாதிரி இருந்துல சொல்கிறாங்க. சரி விட்டு பார்த்துக்கலாம். சரி ஓகே அவன் கால் பண்ண நீ கால் பண்ணலாம்ல அப்படி சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க. இது எனக்கு நம்பிச்சுட்டா ஓகே ஓகே ஜெயிக்க ஃபஸ்ட்டு கேட்கிட்டு பேசிருக்காங்க. செகண்ட் பேஸ் தான் நான் நம்பிச்சுனேன். இப்போ நம்பிச்சு கேட்குறாங்க நீ ஏன் பண்ணல சொல்கிறாங்க. இல்லை எப்போவுமே அவன் தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ எப்போவுமே அவன் தான் பண்ணக்கூடாது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துங்க ஆமாம் நீ ஜிமினோட என்னோட சின்ன பையன் நீ பண்ண மாட்டியா அப்படி கேட்குறாங்க. நாங்கள் தான் பண்ணுவோம் உனக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம கேட்க பாருங்க நான் வந்துட்டு கேட்குற டே சொல்கிறாங்க. இல்லைடா நீ தானே சொன்ன சொல்கிறாங்க. இல்லை அவன் எப்போவுமே கால் பண்ணுவான், அவனையும் டெக்ஸ்ட் பண்ணிவிடுவான். இவன் லாஸ்ட் டைம் ஊருக்கு போகிறான், நீ கூட எங்கே சொல்லாமலே போயிட்டான்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை தூங்கிட்டு இருந்தேன், அவனுக்கு வந்து நைட்டு தானே ஃப்ளைட் இருக்குன்னு சொன்னேன் சொல்கிறாங்க. அவனுக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு அதை வந்து சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஹேங் சொல்கிறாங்க. எனக்கு என்கிட்ட அவன் சொல்லிட்டு போனான் போகும்போது சொன்னான் இந்த மாதிரி ஈவினிங் ஃப்ளைட் இருக்குங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு. இல்லை அதுக்கு நான் தூங்கியிருக்கேன். அப்போ வந்து இந்த சொல்லிட்டு போவான், எழுப்பி என்று சொல்லிட்டு தான் போவான். ஜம்கான ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போவான். ஆனால் டைம் சொல்லவே இல்லை சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன பிஸியாக இருந்திருப்பான், இப்போ வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேங்ஸாக சொல்கிறாங்க. ஜேவை பார்க்குறாங்க. ஏன் நீ பண்ணவே மாட்டேன், இப்போ ஜிம்மி தான் பண்ணுவோம் உனக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் தான் எப்பவும் பண்ணுமா சொல்லிட்டாங்க. சரி எப்பவும் ஒருத்தவங்க பண்ணணுமா, நீ பண்ணக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. ஜெகி பார்க்குங்க அதை சொல்லிட்டாங்க. சரி விடு நீ அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் தானே, ஜிம்மியுமே எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இப்போ நீ சொல்கிறாங்க. ஆமாம் அவனை சொல்லணும் எப்போவுமே வந்துட்டு இவன் என்ன சொல்லணும் அப்படியே அமைதியை கேட்டுருவான் சொல்லிட்டாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஜெயிக்க தான் பார்க்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஓகே நான் ரூமுக்கு போகிறேன், அவன் வந்து என் ரூம் குறைக்க சொல்லிட்டுங்களா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஏன்டா நீ பேசினாக்க நீ அவரும் போக மாட்டியா, அவனும் ரூம் போகணுமா அப்படி கேட்குறாங்க. ஏன் பேச சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்னா அப்படி தானே, எனக்கு நீ வர சொன்னா என்னாலும் வருவான், அவன் அப்புறம் அந்த மாதிரி பசங்க சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ரூம் போகிறாங்க. இப்போ எல்லாரும் அவங்க ரூமில் செட் ஆகிட்டாங்க. நம்ம ஜெவா பார்த்தீங்கன்னா சுகா நான் வரல சொல்லிட்டு முடிச்சு சுகா கால் பண்ணுறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க சொல்லி ஜெவா சொல்கிறாங்க. எப்போ சுகா வருவேன்னு நீ வரவே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க ஆந்த வீட இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. யார் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க. பார்த்தா நம்ம ஜெவா பார்க்குறாங்க. உன் பக்கத்து ஜிம்மின் இருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் இருக்கா சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா வரீங்க சொல்லிட்டு மாமட்டா சொல்கிறாங்க. நீ டேக்குள்ள இருக்க, ஜிம்மின் பூசான இருப்பான், எப்படி ஒன்றா வரீங்களா கேட்குறாங்க. இங்கே வந்து ஜாயின் ஆகிட்டீங்களா கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன். இல்லை அவன் எப்படி டேபிளில் தான் நான் சொல்கிறாங்க. டேபிளியா அவன் டேபிள் வந்தான் நான் சொல்கிறாங்க. ஆமாம் டேபிள் தான் வந்தாவன் என் கூட இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜெகை பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜெகி கூட கேட்டது வந்ததுமே ஜிமினை காணும் சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் ஜிம்மி பேசவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு நான் சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, ஜிமின் வந்ததுமே ஜெகி ரூமில் போய் பேச சொல்லு சொல்கிறாங்க. எனக்கு அவன் சொன்னான் சரி ஜெகி வந்துட்டு ரூம் குறைச்சிட்டு சொன்னான், நீ ஜிம்மிட்ட சொல்கிறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். என்னாச்சு சுகா ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம சுகா பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜேகே அவன் ரூம் கூட வர சொன்னான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜேகே அவன் ரூம் குறை சொன்னான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறேன். சுகா சொல்கிறாங்க ஜிம் கிட்ட ஜிம் அமைதியாகிறாங்க. எதுவும் சொல்லவே இல்லை. என்னாச்சு கேட்குறாங்க. உள்ள சுகா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சுகா சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஒரே காரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைன்லாம் அவங்க டேம் போகிறாங்க. இப்போக்கா அவங்க 1 hour அப்புறம் தான் ரீச் ஆகிருப்பாங்க. அவங்களாம் ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் 1 hour அப்புறம் ரீச் ஆகிட்டாங்க. ஜிம் சுகா பார்க்குறாங்க. லக்கேஜ் கொடுத்து எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை சுகா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல கூட்டா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் சுகா அவர்கிட்ட லக்கேஜ் கொடுக்குறாங்க. இப்போ சுகா தான் வந்துட்டு இருக்காங்க. அம்மா நிறைய திங்ஸ் பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சுகா சரி 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இதற்கு சுகா அவரும் வேறு ஷேர் பண்ண மாட்டார். அப்போ ஷேர் பண்ணாக்கா ஜின்னுக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவார். ஜின்னு தவிர வேறு யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டார். இப்போ ஜோப் கூட அவ்வளோதான். நம்ம ஜிம்மு கூட சுகாவோட ஸ்டே பண்ணதே கிடையாது. இப்போ ஃபஸ்ட் டைம் சுகா சொல்கிறாங்க என் கூட ஸ்டே பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. பாரு ஜிம்முக்கு அவங்களுக்கு போய் என் கூட ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மியும் சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் என்னக்கா சுகா ரூம் தான் போகிறாங்க. இப்போ திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரைடர் கரெஸ்ட்டுக்கும் சரியாக சொல்கிறாங்க. சரி சுகா ஜிம் படுத்துறாங்க. இப்போ நம்ம ஜேகே அவரும் எடுத்துகிட்டு வாய்க்கிட்டே இருக்காரு ரொம்ப நேரமாக. அவன் வந்துக்கப்புறம் நம்ம பார்க்க வருவான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 10:50 ஆகுது. இன்னும் வரலையா சொல்லிட்டு ஜேகே விட வராங்க. விட பார்க்குறாங்க. அப்போ மேனேஜர் வராங்க. ஜெகி தூங்கலையா சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஜிம்மின் வரலையே சொல்கிறாங்க. ஜிம்மின் வரல யார் சொன்னா, ஜிம்மின் சுகா வந்துட்டாங்களே சொல்கிறாங்க. வந்துட்டாங்களே எப்போ சொல்கிறாங்க. அவன் வந்து 2 hours இருக்குமே சொல்கிறாங்க. 2 hours ஆமாம் நேரம் தூங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாங்க. 2 hours இருக்கும் தூங்கியிருப்பான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணி போகிறாரு. போயிட்டு டேரக்டாக ஜெகவுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு லாக் பண்ணுறாங்க ரூம். இந்த பக்கம் ஜெகவுக்கு அப்போ தான் இருந்தாங்க. மாஸ்க் போட்டிருக்காரு, ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காரு. அப்புறம் நம்ம ஜெகவுக்கு திறக்கிறாங்க. யாரும் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்து நம்ம ஜெகி இருக்காங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. எங்கே ஜிம்னு சொல்கிறாங்க. அவன் ரூமில் இல்லடா சொல்கிறாங்க. உங்கள் ரூமில் இல்லையா, உங்கள் ரூமில் இருக்கணும் சொல்கிறாங்க. இல்லைடா அவன் சுகா கூட ஸ்டே பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சுகா கூட ஆமாம் சுகா எனக்கு இப்போ தான் சொன்னான் என்கிட்ட ஜிம் நீ கூட ஸ்டே பண்ண போகிறான், நான் ரூமில் தூங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. அவன் எனக்கு சுகா கொடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்டா இதில் பேர் இருக்குது அவனுக்கு சுகா கொடுத்தவங்கன்னா உனக்கு என்ன கஷ்டம் சொல்லி கேட்குறாங்க.
இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ நீ கூட சம்டைம் டே கூட ஸ்டே பண்ணுவேன், அது நாங்கள் என்ன கேட்டுக்கோமா என்ன சொல்கிறாங்க. என்ன இதுக்கு மாதிரி ரெண்டா நான் கூட ஜெவ கூட நான் கூட ஜெவ கூட சம்டைம்ஸ் ஸ்டே பண்ணுவேன், இந்த பிள்ளை இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்கா, அவன் வந்து இருந்து குறை சொல்லி சொன்னேன்னு சொல்கிறாங்க. பாட்டேன் நான் கூட சொன்னேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி அவன் டயர்டாக இருக்க தூங்கிச்சுக்கான், ஓகே மார்னிங் பேசிக்கேன், இதுவரைக்கும் தானே இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு இல்லை சார் மார்னிங் பேசலாம், ஓகே இன்னும் அவசரம் இல்லை போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கும் சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அவனும் அது பேசினாக்கா அவன் சுத்த விட வேண்டியது, இல்லைக்கா தானோட கெஞ்சி விடுது. அப்போ சொல்லிட்டு ஜெயவா வந்து ரூமில் அவர் பெட்டில் உட்காந்துறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜின்னு ஃபஸ்ட் குக் பண்ணிருக்காங்க. அப்போ ஜெயிக்க வராங்க. யாங்க சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க, என்ன பண்ணி சொல்லிட்டு குக் பண்ணிருக்கேன்டா சாப்பிட்டா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அவருமே ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க, ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெயிக்கவும் நம்ம ஜின்னு குக் பண்ணிருக்காங்க. அப்போ டே வராங்க, நம்பிட்டு வராங்க, ஜெவ பண்ணிட்டாங்க. இப்போ நம்பி பார்க்குறீங்க வேறு அவங்களோட பேரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. அவங்க லேட்டாக வந்திருக்காங்க வருவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ தான் சுகா வராரு. சுகா பார்க்குறாங்க. குட் மார்னிங் காய் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க குட் மார்னிங் பூனைக்குட்டி சொல்கிறாங்க. இது பூனைக்குட்டியாக சொல்கிறாங்க. சரி ஓகேவா சுகா சொல்கிறாங்க. இப்போ சுகா வந்து உட்காருங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க எப்படி போச்சு லீவு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா போச்சு சொல்கிறாங்க. ஏன் சுகா நீ வந்துட்டு இப்போ கூட சேட் பண்ணவே மாட்டியா சொல்கிறாங்க. அவ்வளோ லேசி பாயனே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் மிஸ் ஆகிட்டு இருந்த டைம்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இல்லை மட்டும் மெசேஜாக போட்டு கழிட்டு போகிற அப்படி சொல்லிட்டு நம்ம டேட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் என்னாச்சு சுகா ஏன் ஒரு மாதிரி காசு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார் கேஷ் ஆகிடுறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ ஊருக்கு போனால் வாங்கிட்டு வருவீங்க அப்படி சொல்லி வேண்டாம் இந்த டைம் கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. இல்லை அந்த டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணி அம்மா இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லி சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறேன் என்ன வேடாக இருக்குது நீ விட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் விட்டே பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு பேசணும்னு நினச்சேன் சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க. இல்லை தனியாக சொல்கிறாங்க. தனியாக பேச என்ன இருக்குது அப்படியா சுகா கேட்குறாங்க. அப்போ டே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறேன் ஏன்டா அது பேசுகிறேன் அவன் எவ்வளோ ஆசை கேட்குறவன்ட்டு பேசுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா தான் அப்போலாம் ஒன்றும் இல்லையா டே ஜாப் சரியா நான் ஜஸ்ட் கேஷுவலாக பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டோம். நம்ம சுகா சொல்கிறாங்க. அப்போ டேயோட பேச மாறி போயிடுது. என்னாச்சு லாஸ்ட் டைம் என்கிட்ட சரியாக பேசவே இல்லை எதுவும் தெரியல எனக்கு எதுவும் சுகா எனக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கே சொல்லிட்டு டே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன் எங்கே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் எங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போலாம் ஜிம் பார்க்குறாங்க பார்த்தாக்கா ஜிம் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நம்பி பார்க்குறாங்க. அப்போ ஹேண்ட் அவுட் பண்ணுற ஜிம் கிட்ட போய் போய் ஹக் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க யாங்க சொல்கிறாங்க இருக்கேன் நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சுகா டே பார்க்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க பரவாயில்லையே நல்லா சாப்பிட்டே என்ன சொல்கிறாங்க. சீக்ஸ் சாப்பிட்டு சூப்பர் சிக்கன் சொல்லி சீக்ஸ் அப்படி பிரிஞ்சு பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அம்மா நிறைய ஃபுட் வெயிட் பண்ணாங்களா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய் பார்க்கலாம் மரத்தில் கேட்கறதுக்கு நீ சொல்லல ஜிம் வந்து டேபிள் தான் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. ஜிம்மின் நீ டேபிள் வந்து எப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க இப்போ டேபிள் போனேன் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 days சாப்பிட்டு போனாங்க சொல்கிறாங்க. அப்படி எங்கே ஸ்டே பண்ண கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறேன் எங்கள் ஹோட்டல் யார் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்கனாவே இப்போ ஹோட்டல் ஸ்டே பண்ணுறான் சொல்கிறாங்க. எனக்கு என் வீட்டுக்கு போது அவன் ஹோட்டல் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவா கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. தனியாக போனியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவா பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு தெரியாதா நானும் ஜிம்மி ஃபேமிலி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. தெரியும் தான் சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றா ஸ்டே பண்ணி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன். ஜிம்மி நீ வந்துட்டு டேபிள் தான் இருந்தியா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி வந்து பார்த்துட்டு பண்ணேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் இல்லாட்டி நீ பிஸியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறாங்க. ஃபேமிலி கூட கொஞ்சம் பிஸியாக இருந்தோமா அதான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நம்ம ஷோ பார்க்கலாம் உட்கார சொல்லி ஜிம்மி உட்காராங்க. இப்போ இந்த பக்கம் ஜின்னு வராங்க. சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணும் இப்போ சொல்கிறாங்க. கூட ரெடி ஆகிட்டு டைம் எடுக்கும் அதுக்குள்ள காஃபி டீ தான் குடிக்கிறீங்களா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா ஹேங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஹேங்க ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஷோ பார்க்குறீங்க ஏன் டேஸ் அழகாக இல்லையா கேட்குறாங்க. என்னடா பேசிட்டு இருக்க நான் இப்படினாக்கா எப்பவும் ஒரு தடவை இன்னும் அழகாக இருக்கணும் ப்ளோவிங்காக தெரியும் பார்க்கறதுக்கு அதான் கேட்டேன் அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. அது வீட்டில் எல்லாம் சாப்பிட்டேன் அதான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் டயட்னு சொல்லிட்டு ஃபுட்டு சாப்பிடவே மாட்டேன் அங்கே வந்து எல்லாரும் திட்டி சாப்பிட வச்சுட்டாங்க அதான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்களை பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் சுகா பார்க்குறாங்க. உனக்கு தான் ஜிம் பற்றி அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இதை சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் எனக்கு தான் தெரியணும் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. எனக்கு வந்து அவனை பற்றி அதிகமாக தெரியணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி விட்டு சுகா சொல்லிட்டு ஜிம் தான் அமைதியாக இருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சரி விட்டு காஃபி குடிச்சிட்டாங்க. இப்போ காஃபி கொடுத்துறாங்க. காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்த்து ஜிம் பார்த்து க்ளோஸாக காமிச்சிருக்காங்க 2 பேருமே. அதை பார்க்குற ஜேகேக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சேனலுக்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஷோக்கு ஒரு மாதிரிக்கெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் கொஷின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கேட்குறாங்க. ஏன் இருக்கே என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை 15 days எனக்கு ஒரு கால் எக்ஸ்போர்ட் பண்ணல ஈவனிங் வந்துட்டு கையால் பார்க்கவே இல்லை அப்புறம் ஷோவாக எங்கள் முன்னாடி ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. நீ ஷோ கூட ஸ்டே பண்ணா கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் ஜிம்மி அப்போ கேட்குறாங்க. இப்போ ஷோ பார்க்குறாங்க. ஏன் அவங்க எவ்வளோ ஸ்டே பண்ண உங்களுக்கு கஷ்டம் கேட்குறாங்க. இல்லை எப்போவுமே சொல்லிட்டாங்க நான் தான் ஸ்டே பண்ண சொன்னேன் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் சரி ஓகே எதுவுமே ஸ்டே பண்ணிக்கோ மார்னிங் ஒரு போகலாம் சொன்னேன். சரி கூட ஸ்டே பண்ணிட்டான். இப்போ அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோவாக கேட்குறாங்க. இது போய் இருக்குது நம்பிச்சு கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் அப்போ ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம தூங்குறது இல்லையா இது போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
அப்படின்னு கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, ஆமாம்மா நல்லா இருக்குது சொல்கிறாங்க. சரி சரி விட்டுறாங்க. இப்போ ஜெய்கே பார்க்குறாங்க, நம்மகிட்ட பேசணும், சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரூமுக்கு வா சொல்கிறாங்க. எனக்கு சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு வா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பேசலாம்ல ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இவர்கிட்ட தனியாக எனக்கு பேசினது இல்லையா ஜெய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை ஜம்கா எல்லாருமே தான் இருக்கும், இங்கே பேசலாம்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட தனியாக பேசணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஷோவா பார்க்குறாங்க, பேசுறது இங்கே பேசுறது தனியாக சொல்கிறாங்க. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நீ அவங்களோட 2 சின்ன பையன் தானே, ஏன்னா ஒரு ஃபேமிலி நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம் பழகணும்னா கூட ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குன்னா சொல்கிறாங்க. அப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்களா கேட்குறாங்க. ஆமாம் நிஜமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லையே, எப்போ தானே எதுவும் உனக்கு அவன் சின்ன பையன் ட்ரீட் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க, ஏன் இவருக்கு அப்படி பேசிட்டு இருக்கா, நீங்கள் சடனாக அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லிட்டு ஜெய்கே கேட்குறாங்க. அது நான் ஜிம்கிட்ட அப்படி பேசணும் உங்களுக்கு எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஜெய்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு பார்க்குறேன் என்ன சுகாக்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா, இது வரைக்கும் சுகாவும் திட்டம் கூட சரியா, நாங்கள் கூட திட்டிருக்கோம், நாங்கள் கூட உங்கள்கிட்ட சண்டை போட்டுருக்கோம், ஆனால் அவன் இது வரைக்கும் உங்களுக்கு வார்த்தை கூட சொன்னதுடா எப்படி பேச சொல்லுறது ரெஸ்பெக்ட் இல்லாமல் சரி நம்ம ஜிம் நம்ம எல்லாருமே திட்டுறாங்க நம்ம ஜெய்கேவை, நான் அப்படி சொல்ல நான் வந்துட்டு அவர் ஜிம் ஷூட்டை ஒரு இன்டர்வியூ ஆகிறாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க, நான் இன்டர்வியூ ஆகக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இன்டர்வியூ ஆகக்கூடாது கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஷுகா அதே சொல்கிறாங்க. ஷுகா பார்க்குறாங்க, ஏன் இதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகா சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இப்போ ஷுகா பார்க்குறாங்க, சரி ஓகே காய்ச்சி நீங்கள் நம்ம ஃபேமிலி இல்லையா அவங்கள்ட்ட இதை ஹைட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. என்ன இதுக்கு அவங்கள்ட்ட இதை ஹைட் பண்ணக்கூடாது நான் சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. இந்த பாரு ஜெய்கே சொல்கிறாங்க. ஜெய்கே பார்த்து சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஜிம் எனக்கு தான் ஒரு மதியமாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஃபேமிலி தான் சரியா, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் ஒருத்தர் கேரிங் இருக்குது, லவ் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் சொல்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறாங்க எல்லாம் பார்க்குற வீடு என்னடா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சொந்தமான பர்சன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிம் எனக்கு மோர் க்ளோஸாக சொந்தமாக இருக்க ஒரு பர்சன் சொல்கிறாங்க. என்ன பார்க்க இன்னும் சொல்ல சொல்கிறாங்க. கேட்குற சொல்கிறாங்க ஹேண்டை கொடுத்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக இருக்காது சொல்கிறாங்க. ஹேண்டை கொடுறா சொல்லிட்டு ஹேண்டை வாங்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஷுகாவோட ஹேண்டையும் ஜிம்மு ஹேண்டையும் ஷுகா பக்கத்து வைக்கிறாங்க. பார்த்தாக்கா ஒரே மாதிரி ரிங் இருக்குது. அப்போ ஜெவுக்கு ஒரு ஷாக்காக ஜெவுக்கு இருந்தாக்கா இப்போ மொத்தம் போட்டு ஜிம்மு டப்பல் ட்ராப் பண்ணிடுறாரு. இருக்க ஷாக்கில் இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது, டேக்கோ மாதிரி இருக்குது. இது பக்கம் சின்ன பார்க்குறேன் ஷுகா இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க. வேறு என்கேஜிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்படி ஷுகா சொல்கிறாங்க. அது நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும் ஆசை, அது எனக்கு கிராண்ட் மார்க்கு. அப்புறம் ஜிம்மு கிராண்ட் பேரண்ட்ஸ் கிடையாது, எனக்கு கிராண்ட் மார்க்காங்க அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும் ஆசை. அப்புறம் அம்மா கிட்ட கேட்டாங்க நமக்கு யாரும் பிடிக்க சொல்லிட்டு, அப்புறம் யாருக்கும் தெரியும் இல்லை எனக்கு ஜிம்மில் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஷுகா அது சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜிம்மில் பிடிக்கும் இல்லையா, தெரியாத பர்சன் மேரேஜ் பண்ணி நான் வந்துட்டு இப்போ அவங்க கூட அடைச்சிடாக ரொம்ப கஷ்டம். அதான் அம்மா அப்பா யோசிச்சாங்க ஜிம்மி மேரேஜ் பண்ணிச்சுக்கா நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் 2 பேரும் அப்படி சார் சொன்னாங்க. எனக்கு அதுவும் கரெக்டாக தோணுச்சு. அப்போ டிசிஷன் கரெக்டாக தோணுச்சு. சரி ஜிம்மு பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஜிம்முக்கும் ஓகே தான், நாங்கள் நம்ம ஒரே பேண்டில் இருக்கோம், ஜிம்முக்கு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். சேம் எனக்கும் அப்படி தான், எனக்கும் வந்து ரொம்ப மோர் கம்ஃபர்டபுள். அதனால எங்கள் பேருக்கு மேரேஜ் நடக்கும் நினச்சாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஜிம் பண்ணிட்டோம், மேரேஜ் இப்போ கண்டிப்பாக அவங்க இன்வைட் பண்ணுறோம் சரியா சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாம் மேரேஜ் நடக்காது, நீங்கள் எல்லாம் வரணும் சரியா அப்படி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஜேகே ஏற்றுக்கோங்க, ஜேக்கு போய் ஹார்ட் பெயின் ஆகிடுது. ஜேகே பார்க்குறாங்க, நீங்கள் என்ன சொல்றீங்க ஜேகே கேட்குறாங்க. எனக்கு சூட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் சரியா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தான் சொன்ன புரியுதா சொல்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இதுக்கப்புறம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச வைப்பேன். எனக்கு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது சரியா, ஜிம்மோட அண்ணன் ஜிம்முக்கு தம்பி சரியா சொல்கிறாங்க. என்ன ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் நீ ஜிம்முக்கு தம்பி தானே, ஜிம்மில் அடிக்கடி சொல்கிற இடத்துல வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீ எப்பவும் போல ஜிம்மிட்டு பாசமாக பேசலாம், கேர் பண்ணிக்கலாம் ஓகே தான். இப்போ ஜிம்மு கேர் பண்ணால் நான் அது கண்டுக்க மாட்டேன். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு லிமிட் இருக்குது சரியா சொல்லிட்டாங்க. லிமிட்டை யாரும் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. ஹீஸ் மைண்ட் அப்படி சொல்லிட்டு ஷுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நஞ்சிருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, சேம் டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஷுகா அந்த மாதிரி பேச பார்க்கறதுக்கு இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. அவர் எல்லாருமே கேரிங்க இருப்பார். இப்போ இருக்காரு அதனால சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜெவு பார்க்கணும் ஷுகா உண்மையாகவே நீ சொல்கிறாங்க. ஆமாண்டா நான் ஜிம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா, ஜிம் ஃபேன்ஸி ஓகே எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆகும், எவ்வளோ மேரேஜ் இப்போ பண்ணலாம் அப்பா தான் சொன்னாங்க. நாங்கள் தான் சொன்னோம் இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கள் ஃபேமிலி தெரியாமல் அதான் எங்கள் செகண்ட் ஃபேமிலி நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணிட்டு எங்களுக்கு விருப்பம் சரியா ஓகேவா. எங்கள் ஜிம்முக்கு ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணிட்டோம், வீட்டில் மட்டுமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வச்சு பண்ணிட்டோம். நீங்கள் கொஞ்சம் டேஸ் போட்டோம் ப்ளஸ் கிராண்ட் வெட்டிங் அதை நம்ம மட்டுமே ஏன்னா இங்கே இல்லை வேறு ஒரு பிளேஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டாங்க. வேறு பிளேஸ் அவங்க வேறு ஐலாண்டு சூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே போயிட்டு பண்ணலாம் ஓகேவா. நம்ம எல்லாரும் போயிட்டு ஒரு பர்டிகுலர் மெம்பர் மட்டும் இவ்வளோ மெம்பர் மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி ஐலாண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு புக் பண்ணி ஸ்பெஷலாக வந்துட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன், கிராண்டா ரொம்ப அழகாக நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு எனக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு ஜிம்முக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொல்லிட்டு யாரும் இன்வைட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணணும், கிராண்ட் வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேவில் எதுக்கு கொஞ்சம் ஒர்க்கும் டேக் அதில் ஹார்ட் பெயினாக இருக்குது, எப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஷுகா ஜிம்மில் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறேன் நீங்கள் 2 பேரும் மேட்ச் பண்ணி போகிறீங்களா கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் ஏன் இப்படி கேட்குறாங்க, அவங்க ஹாப்பியாக எல்லாம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு நம்ம பேண்ட் பேட்லேயே நம்ம 2 பேர் மேட்ச் பண்ணுறாங்க, அது எவ்வளோ விஷயம் தெரியுமா, அது ரொம்ப நல்ல விஷயம் தானடா சொல்கிறாங்க. என்ன கம்பெனி தெரியக்கூடாது அதான் சரியா ஓகே, இப்போ ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க வேணாம் ஓகேவா, நமக்கு செகண்டாக இருக்கும் நம்ம போட்டு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜின்ன கூட ஓகே ஜின்னுக்கு ஷாக்கிங்காக இருக்காரு எனக்கு. ஜின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிம்மும் ஷுகாவும் பிரதர்ஸ் மாதிரி பார்த்துருப்பாரு, அப்படி தான் அவங்க இருந்துருக்காங்க இது வரைக்கும். அதனால் அவர் அப்படி தான் யோசிச்சிருப்பாரு. ஜேவுக்கு என்னடா
சொல்கிறாங்கனாக்கா சுகா கொஞ்சம் டேவை பிடிக்கும் நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி கேட்க அவர் ஜிம்மு பிடிக்கும் தெரியும். ஆனால் அவர் ஜிம்மு பிரதராக பார்க்குறாரு, ரிலேட்டிவ் பிரதராக பார்த்துட்டு இருக்காரு. அப்படி மட்டும் அவர் யோசிச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஒரு ஃபேன்ஸே இமேஜின் பண்ண முடியும், அவர் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க, எனக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார், ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம், ஈவன் நான் இப்படி சொல்லியிருக்கேன். பேரண்ட்ஸ் ஒரு டைம் கேட்டாங்க சுகாவுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் இந்த டீம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு ஜிம்மில் தான் சொன்னேன். அவங்க அப்பா அவங்க வந்து நாங்களாம் சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ நான் கூட சொன்னேன் சுகாவுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இப்போ சொல்லியிருப்பேன் நான் என்ன நீ அடிக்கடி சொல்லுவில்ல, அவங்க யார் ரொம்ப கேட்டாக்கா நீ ஜிம்மில் தான் சொல்லுவேன் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது கேமராவில் கேட்டாக்கா எல்லாரும் பிடிக்கும் ஈக்குவலாக சொல்லுவேன், இல்லாக்கா என்னை பற்றி சொல்லுவேன் சொல்லிட்டாங்க. ஆனால் பாசம் அவங்க பிடிச்ச ஜிம்மின்னு தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை, இது பிரதராக பிடிக்கும், எனக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டாக பிடிக்கும்னு நினச்சிட்டேன். இந்த மாதிரி நான் யோசிக்கவே சுகா அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. ஷாக்காக இருக்கா சொல்கிறாங்க. ஷாக்கு சர்ப்ரைஸ் தான் சுகா ஜெயப் சொல்கிறாங்க. பட் ஹாப்பி தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ப்ளீஸ் மைண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்து ஜிம் அமைதியாக இருக்காரு, க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜேகே நல்லா ஏற்றுக்க முடியல. ஜேகே போனதுக்கு அவர் கண்ணெல்லாம் கலந்துது. இப்போ நம்ம நம்பி பார்க்கணுங்க ஜிம்மின் இல்லை, உனக்கு விருப்பம் தானே, உனக்கு ஓகே தானே, உன்னை யாரும் ஃபோர்ஸ் எதுவும் பண்ணுறாங்க இல்லை அங்கே யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறது சுகா தான். மற்றவங்க பொறுத்த வரைக்கும் சுகா எப்படியா ரோடாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுகா எப்போ என்கிட்ட சாஃப்டாக தான் இருப்பான், என்ன பண்ணலாம் பொறுத்துப்பான் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் என்ன புரிஞ்சு என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணுறவோ அவன் மட்டும் தான் சொல்கிறேன். இவன் என்னால் பாட முடியும் சொல்லி ப்ரூவ் பண்ணதே அவன் தான். எனக்கு எல்லாமே முடியும் என்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்க சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணுறவன், என்னை எப்பவுமே மோட்டிவேட் பண்ணுறவன் அவன் தான். செஞ்சுமே சொல்கிறாங்க இப்போ சுகா அப்படி நம்பி பார்க்க அப்படி நானும் சொல்கிறாங்க. சரி நீங்களும் தான் எனக்கு கூட சுகா எனக்கு ஸ்பெஷல் தான் எப்போவுமே சொல்கிறாங்க. அது சரி சுகா எப்பவுமே ஸ்பெஷல் தான், அது சுகா கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. இப்போ இது கடை சுகா இப்படியே சால்வ் பண்ணுறாங்க கூட சரியா அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, எங்களுக்கும் ஹாப்பி தான் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் டேவான ஜேக்கால் மட்டும் ஏற்றுக்க முடியல, அதாவது பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சுகா சொல்கிறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க உனக்கு உண்மையாக ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. இது என்ன கேள்வி எப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. சரி இதெல்லாம் கேள்வி உனக்கு தெரியாத ஆச்சரியம் சுகாவுக்கு ஜிம்மில் தான் பிடிக்க சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க நீங்கள் எப்போவும் எனக்கு கேர் பண்ணல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க மற்றவங்க அப்படி நீங்கள் கேர் பண்ணுவோம் அப்படி தான் ஓகேவா, நீ மற்றவங்களுக்கு கேர் பண்ணி ஒன்றே அப்படி கேர் பண்ணேன் சொல்கிறாங்க. நீருக்கு இப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை நான் அது சொல்கிறாங்க. இப்போ அவர்கள் பேச முடியல, இந்த சின்ன பசங்க சரி ஓகே அப்புறம் பேசுகிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்ற சொல்லி ஃபுட்டு தான் சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுகா நல்லா சாப்பிட்டு சரியாக ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. வேன் சுகா ஏற்கனவே மேனேஜர் தான் போய் என்னை பார்த்துட்டு சொல்லாத வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவர்கிட்ட பேசுகிறாங்க அப்படி சாப்பிட்டு அப்படி சொல்லிட்டு சுகா ஃபுட் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. அப்படி சாப்பிட்றாங்க. ஜேகே அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஜேகேக்கு அந்த ஃபுட்டு பார்க்குறப்ப சாப்பிட்றது என்னமே வரல. அவருக்கு நல்லா சாப்பிட்ற ஒரு பையன் அவரு, அவங்க சாப்பிட முடியல. இந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறேன், ஒரு நம்பிட்டு சுகா ஜிம்மு மாறி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு சுகாக்கும் சரி நம்பிட்டு சரி ஜிம்மு ரொம்ப பிடிக்கும். ஜிம்மு அவங்க ஏதாவது அவங்க கஷ்டம்னாக்கா அவங்க ஃபஸ்ட் டிபெண்ட் பண்ணுறது ஜிம்மு கிட்ட தான். அதனால் பார்க்குறாங்க பரவாயில்ல அவங்களுக்கு நாங்கள் தான் கப்பர் சொன்னேன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம நம்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஜிம்மு கொஞ்சம் ஜேக்கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க முன்னாடிலாம். சடனாக இப்போது எதுவும் இப்போ ஒரு மாதிரி கேஜி அப்படி நம்பிட்டு சுகா ஜேக்கிட்ட பேச பார்க்குறாங்க. பார்த்தா ஜேக்கிட்ட பேச அப்படி ஒரு மாதிரி சுத்தமாக சேஞ்ச் ஆகிருக்கு. சாப்பிட உட்காந்து ஜிட்டு பக்கம் சாப்பிட்றாங்க சொல்கிறாங்க. எனக்கு பஸ்ஸில் ரேஞ்ச் போயிடுறே சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை பஸ்ஸில் ரேஞ்ச் போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் சாப்பிட்றாங்க, நம்ம சுகாவும் சாப்பிட்றாங்க. அப்படியே ஏஞ்சி போயிடுறாங்க. டே சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு போகும் சொல்லி ஏஞ்சி போயிடுறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு வர ஏஞ்சி போயிடாரு. சரி இப்போ என்ன சரி பசங்க இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே பஸ்ஸில் போகலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் ரூம் போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ எல்லாருமே இப்போ ப்ராக்டிஸ் ரூம் போகிறாங்க. இப்போ ஜிம் சுகாவும் கரெக்டாக நினச்சாக்குறாங்க. இப்போ நம்ம ஜாப் பார்க்குறாங்க சொல்ல வாசலே சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், டான்ஸில் வைக்குவா சுகா அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும், அதனால பேர் தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்ன என் சுகா டீஸ் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. என்ன சொன்னால் என் சுகா டீஸ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போது சுகா பார்க்குறாங்க. சுகா சரிக்கு அவ்வளோ டீஸ் பண்ணி ஓகேவா அவன் டான்ஸில் பண்ண வர சுகா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் நான் எல்லாம் டான்ஸ் பண்ணணும் நீ பண்ணுறது உட்காந்து சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுகா வா சுகா ஜிம் சுகா பிடிச்சிருக்கிறாங்க. அதே ஈஸியாக இருக்கிற சொல்லுங்க வா சொல்லிட்டு ஜிம் தான் சுகா பிடிச்சிருக்காங்க. இப்போ சுகா ஜிம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுகா பார்க்குறேன் நான் உங்க கூட டான்ஸ் மேட்ச் ஆக மாட்டேன் நான் சொல்கிறேன் உனக்கு மேட்ச் ஆக மாட்டேன் ஜாப் நீ பண்ண ஜிம் கூட சொல்கிறாங்க. இப்போ சரி சொல்லி ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்போ சுகா ஜின்னா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகே சிக்கன் ப்ளேஸ் வரவே இல்லை. ஜேக்கும் ஒரு டைம் வரல. எங்க காய்ஸ் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேனேஜ் வராங்க. எங்கே ஜேக்கிட்டே சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரூமில் இருப்பாங்க. அந்த பசங்களுக்கு ஒரு வேலை போச்சு சொல்கிறாங்க. இப்போ தான் லேட்டாக வர சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டு எப்போ ஜிம் தான் லேட்டாக வரும் அவனை மட்டும் வந்துட்டு அவங்க மட்டும் என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. ஜேகே டே கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகே இல்லை விடுறாங்க. என்ன மேனேஜர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க வரோம் சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் டேவும் ஜேக்கிட்ட பேசலாம் ஜேக்கும் டேக்கிட்ட பேசலாம். அவங்க வந்துட்டு இருக்காங்க. போயிடலாம் அவங்க ப்ராக்டிஸ் ரூமும் வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிம் டான்ஸ் பண்ணிட்டு சுகா ரசிச்சு பார்க்குறாங்க. அப்படி உட்காந்து பார்க்கவே இருக்காரு. சுகா டான்ஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாங்க. அதை பண்ணுற சார் போங்க சார் அந்த பக்கம் அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு. ஒன்று மட்டும் யாராவது ஹேண்டில் பண்ண முடியலையே சொல்லிட்டாங்க. சாவஜ் கிங் மாதிரி இருக்கான். ஒரு எனக்கு ஒரு ஐடல் மாதிரி இருக்கான். அது சாவஜ் கிங் ஒரு மாஃபியா மாதிரி இருக்கான். அப்புறம் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. 2 பக்கம் சுகா பார்க்குறாங்க. அப்படி உட்காந்துருக்காரு. ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம் இப்போ நோட் பண்ணுறாங்க. சுகா ஜிம்மில் பார்க்குறத பார்த்துட்டு அவருக்கு மாதிரி இருக்குது. என் சுகாவும் எனக்கு ஜிம்மின் அவ்வளோ பிடிக்குமா சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஜேக்கிட்ட வந்திருப்பாங்க அந்த பிளேஸ்க்கு. அவங்க திங்ஸ் அது வைக்கிறாங்க மட்டும் கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இது என்ன கேள்வி ஜிம்மு எனக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ஜின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க யாராவது ஹார்ட் பண்ண பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நான் விட்டு மட்டும் யூஸ் பண்ணுவோம், அது வேறு விஷயம் சரியா, ஆனால் இப்போ நான் விட்டு தரவே மாட்டேன் சொல்லிட்டாங்க. அவன் யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. அவன் யாரும் ஹார்ட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. இதை நான் சொல்கிறேன், அவன் ஹார்ட் ஆனாலும் அவன் நேரம் ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணணும், பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சுவா சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இல்லை ஜேக்கும் டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தாக்கா ஜேக்கு பேச அவ்வளோ கோவமாக இருக்குது. டான்ஸ் பண்ணும்போது நம்ம சுகாவை பார்க்குறாங்க. ஜேக்கு பேச அவ்வளோ கோவமாக வச்சுட்டு பார்க்க ஜேக்கு இவனுக்கு என்னடா ஆச்சு, நீ பேச அப்படி வச்சிருக்காங்க. ஜேகே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, ஃபேஸ் ஆக்ஷன் பாருங்க. இப்போ டான்ஸ்க்கு நம்ம டான்ஸ் மட்டும் பார்த்தாது, இப்போ ஃபேஸ் ஆக்ஷன் அதை எடுத்து சேஞ்ச் பண்ண ஓகேவா, இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப் அதுக்கு மாற்றணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நன்றி பார்க்கணும். ஆமாம் சொல்கிறாங்க, எனக்கு ஜிம்மில் பேச டான்ஸ் பண்ண மோர் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்போ அந்த டான்ஸ்க்கு ஸ்டெப் ஏற்ற மாதிரி ஃபேஸ் அழகாக சேஞ்ச் பண்ணுமா அப்படி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் அழகாக டான்ஸ் பண்ணுறாரு, க்யூட்டாக ஒரு மாதிரி ஹாட் டான்ஸாக லைட்டாக ஷையாக வருது. அதுக்கப்புறம் வேறு மாதிரிக்கா ரொம்ப அழகாக வச்சுப்பார் ஃபேஸை. அப்போ நன்றி பிடி பார்த்து ரசிக்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, அவர் பார்த்துருக்காங்க ரொம்ப பார்க்க சரியாக சொல்கிறாங்க. ஏன் சார் உங்களா கேட்குறாங்க. ஆமாம் ஏன் தானே அது நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்கணும் பேசுறது வேடாக இருக்கா சொல்லிட்டு நீ பேசுறது ரொம்ப வேடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு ரொம்ப வேடாக இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ சரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. சுகா அவ்வளோ ஸ்மைல் பண்ணி இவ்வளோ பேச பார்த்ததே இல்லை, அவர் பார்த்துருக்காங்க. அப்படின்னு நன்றி பார்க்க என்னாச்சு சுகா டே உனக்கு என்ன ஆச்சு சொல்கிறாங்க. டே சுகா மாறின மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன போட்டு சுகா மாறின மாதிரிலாம் சொல்லிட்டு இல்லை எப்பவும் போல தான் இருக்கான் சொல்லி நன்றி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க அப்படி அது கேட்குறேன், அது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வந்துச்சு இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் ஒருத்தர் கேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் லவ் வரணும்ல, ஒரு கெமிஸ்ட்ரி வந்தால் நம்ம அப்புறம் மேட்சுக்கு அப்புறம் லைஃப் ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ஜஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பார்த்துருப்பாங்க, அப்புறம் மேன்மேட்டாக பார்த்துருப்பாங்க. இதுக்கப்புறம் மேட்ச் ஆனால் ஒரு கப்பலாக இருக்கும்ல, அப்போ அதுக்கு இந்த மாதிரி அவங்க ரசிக்க ஆரம்பிங்களா, ரசிக்கணும், பார்க்கணும், லவ் பண்ணணும், எதாவது டேட் பண்ணணும், அப்புறம் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி எதுக்கு நம்மளை பார்த்துருக்காங்க. இல்லை அதே சொல்கிறாங்க மேடவா டான்ஸ் பண்ணப்போ சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ இந்த ஜெயிக்கிற ஷாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சுகா ரொம்ப கேர் பண்ணுமா, செகண்ட் வந்துட்டு நம்ம ஜிம்மில் ஜெயிக்க ரொம்ப கேர் பண்ணுமா, சடனாக கொஞ்சம் தறி படம் மாறி இருக்கா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்த்துங்க அப்படி இல்லை அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லைவா ஓகே ரொம்ப திங்க் பண்ணாத வாசல் கூட்டிட்டு போயிறாங்க. இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஜேகே ஆளுது ஏற்றுக்க முடியல, அவர் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. பொருள் ஜிம்மில் மட்டும் பார்க்குறாரு, ஜிம் ஜேக்கை திரும்பி கூட பார்க்கல. அப்போ டான்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலாக ரெண்டு டான்ஸ் முடிச்சிடுறாங்க. அப்படியே ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் நைட்டு தான் ஜிம் பார்க்குறாங்க. வெளில போகிறேன்னு பார்க்குறாங்க, திங்ஸ் வாங்க சொல்லிட்டு ஷோ பார்க்குறீங்க போகிற சொல்லிட்டாங்க. வெளில போகிறேன் வா நான் வர ஷோ ஜிம்மு கூட போயிட்டாங்க. இப்போ ஜெக்கி வராங்க, அவங்க பேசலாம் சொல்லிட்டு எனக்கு அவர் போயிருப்பாரு. இப்போ வந்து பார்க்குறாங்க ஹேம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க எங்கே ஜிம் சொல்கிறாங்க, அவன் ஷோ கூட போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஷோ கடை எதுக்க சொல்கிறாங்க. டே அவரே திங்ஸ் வாங்க போயிருக்காங்கன்ற மாதிரி ஷுவா அவங்க கூட போகிறதா என்னோட கஷ்டம். இதுக்கப்புறம் அவங்க சொல்லாமல் வந்தாங்க அவன் சொல்கிறாங்க. அது ஜெக்கு எதுக்கு அவங்க அப்படி பேசாதீங்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு அப்படி பேசாதீங்க எதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. எனக்கு புரியுது சார், அது சதான் ஷாக்காக சொல்லிட்டு விட்டு அதுக்காக சொல்லக்கூடாது விட்டு அவங்க பேர் இப்போ கப்பல்ஸ் ஆக போகிறாங்க. ஸோ அதுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடு அப்படி சொல்லிட்டு நீ கொஞ்சம் வந்து தள்ளி அப்படி சொல்கிறாங்க. இது நான் தள்ளி இருக்கணும் மாம்பழம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் அவங்களுக்கு பேர் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும், கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஜெயிக்கொள்ள ஏற்றுக்க முடியல. அவளுக்கு அப்படி மாதிரி போனால் ஒரு இப்போ நம்ம ஜெயிக்க டே பார்க்குறாங்க. அவங்க கிட்ட சொல்கிறாங்க எனக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு ரொம்ப கிட்ட வராங்க. இல்லை எனக்கு எதுவும் சுகாந்து எனக்கு தள்ளி போகிற மாதிரி ஆமாம் டாக்டர் தள்ளி தானே போவான் எனக்கு அவனுக்கு ஏன்னு சொல்கிறாங்களா சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க ஜெல்லி பார்க்குறேன் என்ன உனக்கு சுகா பிடிக்குமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ரொம்ப நம்ம ஷாக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படி அதானே சொல்கிறாங்க உனக்கு சுகா பிடிக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம கூட இருக்க அப்போ அவங்க ஜெயகா பிடிக்கதா சொல்கிறாங்க. ஜெயகா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ ஜெயகா பிடிக்கதா சொல்கிறாங்க. நான் ஹோப்பி அவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி நான் அவர் அப்படி பார்த்ததே சொல்கிறாங்க. இப்போ ஜெயகா போகிறாங்க. டே என்ன இருக்கிறீங்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன இருக்கிறீங்க எனக்கு சம்மந்தமே இல்லைடா சொல்லி ஜெயகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க உண்மையாகவே சுகாவுக்கும் ஜிம்முக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி போய் சொல்கிறாங்க சுகா நம்ம போய் நம்ம சுகா போய் சொல்கிறேன் நான் சொல்லி கேட்குறாங்க. இது எனக்கு நம்ப முடியல சொல்கிறாங்க. பாரு உண்மையாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நான் மட்டும் கேட்டுறாங்க சரியா தப்பா எடுத்துக்கு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க. ஜெய்க்கு எடுத்துக்கோங்களா ஜெக்கி பார்க்கணும் சரி ஓகே வெயிட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வர சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்துடுறாங்க திங்ஸ் வாங்கிட்டு சுகா பார்க்குறாங்க. சரி ஓகே ரூம் குறைச்சிட்டு போய் ரெண்டு பக்கம் ஜிம்மில் போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ ஜெய்க்கு தான் ஜிம்னு சொல்லிட்டாங்க. என்ன உங்க என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெய்க்கு தான் வந்துட்டு ஜிம் ஹேண்ட் போய்க்கிறாங்க. இவங்க பார்க்குறதுன்னு சொல்லிட்டு கொண்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. இங்கே பேசலாமே ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பண்ணீங்க இவங்களோட தனியாக பேசுனது இல்லையா இல்லை நீ தான் தனியாக பேசுனது இல்லையா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க காய்ச்சி அவங்க காசு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசாது பேசுறது இந்த மாதிரிலாம் பேசாது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க ஏன் பேசக்கூடாது சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தனியாக பேசுனது இல்லையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவங்க காய்ச்சி அவங்க அது வேறு இது வேறு சொல்கிறாங்க. எது வேறு ஜெயிக்கிறாங்க. அவங்க கார் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜெயிக்கிறா நீங்கள் ரெண்டு பேர் சரியா அப்புறம் ஜெயிக்கிற ஜிம் போயிடுறாங்க. காய்ச்சி அவங்க காசு நீ சொல்லி ஜெயிக்கிட்டு போகிறாங்க. தரத்துக்கு மேலே அந்த டெரஸ்க்கு என்னடா பண்ணுறாங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. சரி விட்டு அவங்க பேச கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துருங்க. அப்புறம் ஜேகே மேலே கூட்டிட்டு மேலே கூட்டிட்டு போய்ட்டு அப்படி ஜிம் நாங்கள் ஒரு டெரஸில் ஒரு அந்த வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த இடத்துக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஜிம்கா பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறீங்கன்னா நினச்சிட்டு இருக்க மனசாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு என்ன அப்படி பேசிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்களா புரியல
வணக்கம் சுகா என்னடா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க பாரு சுகா என்னடா சொல்கிறாங்க சுகா என்னுடைய ஃபேன்ஸை சொல்கிறாங்க. நீ ஒரு அப்படி சொன்னா வாய் உடச்சுடா அஜய்க்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, உன் வாய் உடச்சும் பார்த்துக்க சரியா சொல்கிறாங்க. உனக்கும் அவனுக்கும் எந்த ரிலேஷன் இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இவ்வாறு மைன் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சங்கம் சொல்கிறாங்க இவ்வாறு மைன் ஓகே ஒரு ஒன் ஒன்லி மைன் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கு ஜம்கா என்ன பேசிட்டு இருக்கா, நான் பார்த்து சரியா சொல்கிறாங்க. ராம்சன் பார்த்துதான் சொல்கிறாங்க. பார்த்து ஜம்கா என்ன ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன் ஜிமின் போய் சொல்லாத விட்டு நீ எப்படி பார்க்கலன்ட்டு போய் சொல்லா சரியா. ராம்சன் எனக்கு தெரியும் நீ எப்படி பார்க்குறேன் நம்ம எப்படி பார்த்து தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து ஜம்கா நீ எப்படி பார்ப்பேன் என்ன மறைச்சு பார்ப்பா அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை சம்டைம்ஸ் டிஸ்கஸ்டாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பாரு அதெல்லாம் பாஸ்ட் விட்டு எனக்கு சின்ன வயசு அப்படி இருந்திருக்கோம் கேட்க மெச்சூரிட்டி இருக்குவா. அந்த டைமில் ஏஜ்க்கும் எனக்கு மெச்சூரிட்டி கிடையாது உனக்கு தெரியும் விட்டு இந்த டைமில் தான் சின்ன பையன் சரியா. அந்த டைமில் எனக்கு எது எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது தெரியாது விட்டு ரொம்ப ஷையாக இருக்கும். எனக்கு யாருன்னு பேசுவாங்க சொல்லிட்டு எனக்கு மாறி இருக்கும் மாக்கு இருந்துச்சு ஓகே இன்னும் சொல்ல மாட்டேன் விட்டு அதை வச்சு இப்படி பேச விட்டு இப்போ ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜம்கா நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏன் நான் கூட ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணலையா உனக்கு புரியல எனக்கு புரியல இப்போ தான் யாரும் ஸ்ட்ரேஞ்சர் பேசிட்டு இருக்க உனக்கு எனக்கும் ஸ்பெஷல் பண்ணுறது எதுவும் இல்லையா. ஜெய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜம்கா அதை சொல்கிறாங்க. பாரு சும்மாட்டு நடிக்காது சரியா அவன் எப்படி என்கிட்ட பேசுவேன் நான் வந்துட்டு பேசுவாங்க தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜம்கா சொல்கிறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி ட்ராவல் ஷாப் பண்ணாக்கா நம்ம பிஸ்னஸ் ஓகே சொல்கிறாங்க. என்னென்னு நம்ம பிஸ்னஸ் ஓகே தானே சொன்னேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் கேமரா ஆனதான் அப்படின்னு சொல்லுவேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜம்கா சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின் வேணாம் ஓகேவா எனக்கு கோவப்படுத்ததே எனக்கு வேறு மாதிரி சரியா சொல்கிறாங்க. வணக்கம் சுகாக்கு நடந்தது எனக்கு சொல்லி உண்மையாக சொல்லிக்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த ஹேண்டை பார்க்குறாங்க பின் பண்ணி வச்சுக்காரு டக்கு அந்த ஹேண்டில் அந்த ஹேண்ட் எடுக்கிறாங்க. ஜிம் பார்த்துமே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்மில் அந்த ஃபிங்கர் வேர்டு ரிங் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் தான் ஜம்கா என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஹேண்டில் இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஜம்கா இங்கே பாரு சொல்கிறாங்க. இது ஹேண்டில் இருக்கக்கூடாது ஜெக்கி தான் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் பார்க்கணும் ஜிம் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஜெக்கி கிட்ட இப்போ ஜெக்கி தான் விட மாட்டாரு. இங்கே பாரு போகக்கூடாது சரியா உங்கள் கையில் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. பாரு உனக்கு சுகா அண்ணா சரியா உனக்கு அண்ணன் மட்டும் தான் இருப்பான் சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு நான் மட்டும் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜம்கா அர்த்தம் சொல்கிறாங்க. எனக்கு அதான் தெரியும் விட்டு நீ எனக்கு தான் சரி எனக்கு மட்டும் சொல்லணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜம்கா பார்த்து சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே நான் சொல்கிறேன் ஓகேவா ஐ லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொன்ன சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் எனக்கு ஸ்மெல் பண்ணுறாங்க. ஜெக்கி பண்ண எனக்கு ஸ்மெல் பண்ணுறேன். ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ஜம்கா ப்ராங்க் பண்ணுறியா சொல்கிறாங்க. இதான் சொல்கிறாங்க ப்ராங்க் பண்ணுறியா. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இங்கே பாரு என்ன சொல்கிறா கேட்குறாங்க. நான் பாரு ஜம்கா நீ என்ன இப்படி பார்க்குறேன் எனக்கு உனக்கு என்கிட்ட எந்த மாதிரி எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்கும் எல்லாம் தெரியும் சரியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்கவும் இல்லை சரியா நான் அந்த மாதிரி பார்க்குறேன் சரி தர்ஷன் புரிஞ்சுக்கோ நான் உனக்கு தான் டிஸ்டர்ப் பண்ணதான் சாரி ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு பேண்ட்மேட் ஓகே ஒரு தான் அதான வீட்டில் எதுவுமே இல்லை ஓகேவா நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி என்னன்னு சொல்ல மாட்டேன் ஓகே ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை. ஜெக்கி ஜிம் சொல்கிற ஜெக்கி பாருங்க பாரு என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க. பாரு ஜம்கா நீ நினைக்க பார்த்துட்டு சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க ஜிம் போய் சொல்ல ஜிம்னு சொல்கிறாங்க. நான் போய் சொல்ல ஓகேவா உனக்கு எனக்கு தெரியுது ஜம்கா ஓகேவா நம்ம பேண்ட்மேட் பண்ண ஜஸ்ட் பேண்ட்மேட் ஓகே அவ்வளோ தான் தாண்டிக்கிட்டா எனக்கு வந்து ஒரு பிடிக்கும் ஒரு லிட்டில் கலராக பிடிக்கும் சொல்லி லிட்டில் கலராக சொல்கிறாங்க. அவன் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் தாண்டி எதுவும் பிடிக்காது நான் எல்லாருக்கும் ஜஸ்ட் நான் வந்து ஃப்ரெட் பண்ணுறேன் என்னோட ஹேபிட் ஓகேவா ஆனால் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் ஓகேவா சரி இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியும் ஓகே நானே கொஞ்சம் மெஜிட்டாக மறந்துட்டேன் இமேஜிட்டு அந்த டைம் சாரி ஓகேவா இதுக்காக மாதிரி பண்ண மாட்டேன் ஓகே இந்த மாதிரி யோசிக்கிற ரீசன் நான் தான் ஓகேவா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெட் பண்ணிட்டேன் அது ஏன் தப்பு தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி நான் ஏற்றுக்க முடியல பாரு ஜிமின் நீ போய் சொல்கிறேன் நான் போய் சொல்ல ஜங்கா ஓகேவா இதான் உண்மை நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அது ஏன் மிஸ்டேக் தான் நான் உங்ககிட்ட மட்டும் எல்லாத்தையும் ஃப்ரெட் பண்ணுவேன் எனக்கு நம்ம ஃபேமிலி நம்ம ஹேங்ஸ் சொல்லிட்டு அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு நான் ஃப்ரெட் பண்ணிட்டேன் மற்றபடி நான் அந்த மாதிரி டைப்பில் ஓகேவா சாரி சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரி டைப்பில் ஓகேவா நான் மற்ற அனுக்கப்புறம் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிருந்தாக்கா நான் வந்து எப்படியே தள்ளி போயிருப்பேன் நம்ம சாரி சொல்கிறாங்க யாரும் அனுக்கப்புறம் ஃபீல் பண்ணால் கேட்குறாங்க ஜிம் பார்க்க இல்லை ஜம்கா நான் பொதுவாக சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க இல்லை புரியல சொல்கிறாங்க பாரு ஜம்கா ஒரு பர்சன் கூட எதனால ப்ளே பண்ணலாம் ஓகே ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ண ஓகே இது வரைக்கும் யாரும் ஃபீலிங்ஸ் ப்ளே பண்ணதில்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இதோட ஸ்டாப் பண்ண ஓகே இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்போ ஜிம் தான் தள்ளி போகிறாங்க இப்போ ஜெக்கி டேக்கணும் ஜிம் ஃபிட் பண்ணுறாங்க பாரு எனக்கு உண்மையை சொல்லிட்டு போக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உண்மையாக சுகாவை சொல்கிறாங்க எனக்கு சுகா பிடிச்சிருக்கு ஓகேவா எனக்கு அந்த பேண்ட் ரொம்ப பிடிச்ச சுகா தான் ஓகேவா சுகா இப்போ நல்லா பார்த்துப்போம் ஓகே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறேன் இப்போதைக்கு சுகா நான் லவ் பண்ணுறக்கிட்ட இல்லை அது எனக்கு போய் ரொம்ப பிடிக்கும் சரி நாங்கள் இப்போ வரைக்கும் எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸாக லவ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஓகே பேண்ட்மேட்டாக லவ் பண்ணியிருக்கோம் ஆனால் கப்பல்ஸாக நாங்கள் லவ் பண்ணதில்லை ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் சுகா லவ் பண்ணுவோம் இப்போ ட்ரை பண்ணுவோம் ஜிம் சொல்கிறாங்க அப்போ ஜெயிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே உங்கள் பாருங்க என் மனசுக்கு தெரிஞ்சுக்கூடா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க உங்கள் மனசுக்கு தெரிஞ்சுட்டாங்க ஃப்ரெண்டுக்கு உன் மனசுக்கு நீ என்னவா இருக்க நான் யாராக இருக்கேன் என்ன மாதிரி பார்க்குறேன்னு தெரியும் சரியா சொல்கிறாங்க அப்போ தெரிஞ்சு மாதிரி சுகா மேட்ச் பண்ணிக்க போகிறா சொல்கிறாங்க அம்மா தெரிஞ்சு நல்லா மேட்ச் பண்ணிக்க போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கு ரொம்ப கஷ்டமாக ஜிம் என்ன ஜிம் பேசுறது புரியலடா இங்கே பாரு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாரு ஜம்கா எப்போவுமே சொல்கிறாங்க எப்போவுமே சொல்கிறாங்க நான் உனக்கு இந்த குரூப்லேயே உனக்கு நான் லாஸ்ட்டாக தான் நான் ஓகே சொல்கிறாங்க
என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாருக்கும் ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்க ஓகே, எனக்கு அந்த ப்ளேஸ் கொடுத்துருன்னு தெரியும் ஓகேவா. எப்போவும் நான் உனக்கு லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் ஓகேவா சொல்கிறாங்க. லாஸ்ட் ப்ரையாரிட்டி கூட கிடையாது, ஜஸ்ட் லாஸ்ட் ஓகேவா சொல்கிறாங்க. நான் அந்த டீமில் லாஸ்ட்டாக தான் வந்தேன், நான் உனக்கு லாஸ்ட்டாக தான், நான் உனக்கு கூட லாஸ்ட் தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி பக்கம் புரியல சொல்கிறாங்க ஓகேவா. நான்வெஜ் அக்கா ஓகேவா, சாரி ஜெக்கி ஜிம்மில் விளைய பாருங்க. ஜெக்கி பக்கம் பாட்டா சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் அக்கா வந்துட்டா சொல்கிறாங்க. ஜெக்கி பக்கம் சொல்லிட்டு நீ எப்போ ட்ரூவாக ஹேர் ஓகே ஃபேக்காக இருக்கா சொல்லியிருக்க, நீ ஃபேக்காக இருக்கா ஓகேவா. உன் ஃபேக் சைடு தான் அதிகம் பார்த்துருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. உன் ஃபேக் சைடு தான் அதிகம் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாமல் போச்சு ஓகே. ஃபேக் சைடு காமிக்காது ஓகேவா. ஆர்மி செட் ட்ரூவாக இருக்குது, சேம் அதே மாதிரி மெம்பர்ஸ்களும் ட்ரூவாக இருக்குது ஓகேவா. அதான் என்கிட்ட ட்ரூவாக ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு காமிக்கிற ஒரே மாதிரி ஓகேவா, ஃபேக் சைடு காமிக்காது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் கஷ்டமாக இல்லை ஓகேவா, நீ எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம் ஓகே. எனக்கு ஜஸ்ட் பேன் எடுத்துனேன், நீ எப்படி தான் எனக்கு என்ன ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் நிற்கவே இல்லை, கீழே இறங்கி போயிட்டாரு. இந்த பக்கம் ஜெக்கிக்கு சமக்கம் ஜெக்கிக்கு பஞ்ச் பண்ணிருக்காங்க. அளவுக்கு புரியல என்ன சொல்கிறாங்க. அப்போ அப்படியே மேலே வராங்க, ஜிம் கீழே இறங்கி மேலே வராங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி வந்துட்டு அவன் வந்துட்டு டிஃப்ரெண்டாக பேசுகிறான், டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக பேசுகிறான். அவனுக்கு புரியல என்ன பண்ண நினச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் வந்து சொல்லிக்கிறேன் டே, அவனுக்கு எந்த பிடிக்கும் சொல்கிறாங்க. அது நான் எந்த பிடிக்கும்னு சொன்னேன் டே, அவன் ரொம்ப டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறான் டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எனக்கும் புரியுதுங்கக்கா, எனக்கு அந்த சுகா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜெக்கி பார்க்குறேன், எனக்கும் டவுட்டாக இருக்குது, சுகாவுக்கு அப்போ ஒன்று பிடிக்காதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ஜெக்கி, எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, அவருக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி அவர் சொல்கிறாங்க, அவர் டேஸ்ட் பண்ணி பார்க்க நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் எதுன்னு சொல்லல. ஆனால் எனக்கு இது வரைக்கும் டவுட் இருந்தது, அந்த ரெண்டு டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. எனக்கு ஆமாம் எனக்கு நினச்சிட்டு நான் டைம் உள்ள உனக்கு சுகா கொஞ்சம் பிடிக்குன்னு நினச்சிட்டு அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆகிட்டு சொல்கிறேன். எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்போ சுகாவுக்கு என்ன பிடிக்கல, சுகாவுக்கு தேவை ஜிம்மு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் சொல்கிறாங்க. ஜெய்கூட எதுவும் நாங்கள் பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியுது, எனக்கு ஜிம்மு எனக்கு மட்டும் தான் எனக்கு மட்டும்தான், அவன் தாண்டி எங்கே போகக்கூடாது, நான் அப்படியே விட்டு தரவே மாட்டேன் சொல்கிறேன், விட்டு தர மாட்டேன் சரியா. சுகாவுக்கு ஜிம் செட் ஆக மாட்டேது, ஜிம் எனக்கு சரியா, அவங்க என்ன விடாது பார்க்குறான்னு சொல்கிறாங்க. ஏதோ சம்திங் நடந்திருக்கு, எனக்கு ஏதோ சம்திங் எதுவும் இருக்குது, அவ்வளோ அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிச்சாங்கன்னு தெரியல, இதுவும் நடந்திருக்குடா, அந்த வேலைக்கு போகிறான், ஜிம் நிலைக்க மாட்டேன் அவனுக்கு தெரியலடா, அவன் வந்து எவ்வளோ பாசமாக இருப்பான். இவன் நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதுடா, ஒரு வார்த்தை என் கூட இருந்து சொன்னால் போதும், அவன் என் கூட இருக்கான், நைட்டுக்குள்ளே என் கூட ப்ராக்டிஸ் பண்ண கூட நின்றுருப்பான்டா, வீட்டு கூட போகாமல் அந்த மாதிரி ஒருத்தன்டா. இப்போ எப்படி பேசுகிறேன் தெரியுமா சொல்கிறேன், எனக்கு நான் ஃபேக்காக இருக்கேன்டா, நான் ஃபேக்காடா அது ஜெக்கி கேட்குறாங்க சொல்கிறான். ஃபேக்காக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கணும் பாட்டிக்கிறேன்.